அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஆரம்பிக்கலாங்களா? வறுமையிலும் சாதித்து காட்டிய மாணவர்கள் இந்த பக்கம் நம்ம கூட இருக்காங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் இந்த பக்கம் இருக்காங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ரிசல்ட் மார்க் வந்துச்சுல, அந்த மார்க்கை பார்த்த உடனேயும் நீங்க பட்ட என்னென்ன கஷ்டம்லாம் இல்லாம போயிருக்கு. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படியே ஈஸ்வரா. இப்போ முடிஞ்ச 12ஆம் பொது தேர்வில் 600க்கு 571 மதிப்பெண் பெற்றிருக்கேன் சார். 600க்கு அடேங்கப்பா. அப்பா அம்மா எப்பவுமே அடுப்புலேயே இருப்பாங்க. கஷ்டத்தை நம்ம சரி பண்ணிடலாம், நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போயிடலாம், வீட்டை காப்பாற்றிடலான்னு ஒரு எண்ணம். ரிசல்ட் வந்தோடனே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு சார். அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். 587 out of 600 எடுத்திருக்கேன் சார். ஓவரால் சென்னை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் டாப்பர்னா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா பெயிண்டர் சார், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். என் பேர் கவின் சார். நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலம். என்னோட டோட்டல் மார்க் 582. வெரி குட் வெரி குட். கலக்குப்பா கலக்கு. அடுத்தது காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வேணாம்ல, அதனால் அண்ணன் வரும்போதெல்லாம் ஃபீஸ் வாங்கிட்டு போவாங்க, அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அப்பா 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார். அப்பா தவறிட்டாங்க. அம்மா ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க சார். நான் வாழ்க்கைடாது. காலையில் ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் அம்மாவை பார்த்துட்டு, சாயங்காலம் திரும்பி வரும்போது பார்த்துட்டு நைட்டு பஸ் ஏறி திருப்பி வீட்டுக்கு போய் அப்படி படிப்பேன் சார். என்ன வைராக்கியத்தில் படிச்சிட்டீங்க? என்னால் பணத்தை வச்சு பணம் என்னால் சம்பாதிக்க முடியாது. என் கையில் இருக்க படிப்பு தான் இருக்குது. நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தால் பிடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். படிப்பை வச்சு எப்படி என்னோட குடும்பத்தை ஒரு உயரத்துக்கு கொண்டு வரலாம். எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார், நான் படித்து ஒரு IAS ஆஃபீஸர் ஆகணும் ரொம்ப ஆசைப்பட்டார். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினச்சின்னா படி, நல்லா படித்து ஒரு அதிகாரத்தில் போய் உக்காரு. இப்போ அந்த செலவு போக்குவரத்து இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டாங்க? எங்கள் டீச்சர்ஸ் கொடுத்தாங்க சார், எங்கள் சொந்தக்காரங்க கொஞ்சம் கொடுத்தாங்க சார். என்ன மனுஷன்? எல்லா செலவுமே ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணுற எல்லாமே எங்கள் டீச்சர்ஸ் தான் சார். இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணி விட்டது எங்கள் ஸ்டாஃப்ஸ் தான் சார். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. உள்ளூர்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கமும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ, மிக்க நன்றி. நல்லா படிக்கிற பிள்ளைன்னா எல்லாரும் உதவுவாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்களேன், அது உண்மை. நீங்கள் படிக்கிற பிள்ளைங்கவும் பாருங்கள், உங்கள் பள்ளிக்கூடமே விட்டு கொடுக்கல, யாருமே விட்டு கொடுக்கல பாருங்கள். மக்கள் நம்மளை நம்பாமல் இல்லை வாரா. அது தமிழ்நாட்டுடைய மிகச்சிறந்த குணத்தில் ஒன்று. நல்லா படிக்கிற பிள்ளையை விட்டுறக்கூடாது அப்படின்னு தாய் தகப்பன் மட்டுமில்ல, அந்த சமூகமே நினைக்கக்கூடிய ஒரு நல்ல சமூகத்துக்குள்ள நம்ம இருக்கோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். எங்கள் அப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதனால் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கூலி வேலைக்கு போயிட்டு மாடு மேய்ச்சிட்டு. சத்தியமாக சொல்கிறேன், முதல் தடவையாக நான் அழுகிறேன். எங்கள் அம்மாவுக்கு மாத சம்பளமே 6000 தான். எங்கள் அக்காவுக்கும் ஃபீஸ் கட்டணும், எனக்கும் ஃபீஸ் கட்டணும். அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. 3 கிலோமீட்டர் நடக்கணும் சார். போகிறப்ப 3 கிலோமீட்டர், வரப்போ 3 கிலோமீட்டர் நடந்தே போய் வருவாங்க சார். அவங்களுக்கு மாதம் 7000 தான் சம்பளம். ஆனா எங்க அம்மா கண்ணுக்கு தெரியாத 1000 எதிரிய தினம் நின்று ஜெயிச்சவன். அவ தாயா லைஃப்ல சாம்பியன். ஒரு பக்கம் வேலைப்பொழுவு குறைக்கணும். ஏன்னா வேலைப்பொழுவு வளர வளர வேலைப்பொழுவு குறையணுமாங்க. ஆனால் வளர வளர வேலைப்பொழுவு அதிகமாகிட்டு தான் இருக்க மாதிரி. ஸோ இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. எல்லாருக்கும் அவங்க 8th படிக்கும் போது அப்பா இறந்துன்னு சொன்னாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கும்போது எனக்கு 5 வயசு இருக்கும்போதே அப்பா இறந்துட்டாங்க. என்ன கொடுமை சரவணன். நான் ஃபுல்லாக பாட்டி தாத்தா தான் வளர்ந்தேன். என்னை 5 வயசுலேருந்தே வளர்க்குறதே பாட்டி தாத்தா தான். எங்க அப்பா தான் மட்டும்தான் எனக்கு உசுறு. பாட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க? விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் தான், ஃபுல்லாக விவசாயம் தான். இப்போ வரைக்குமே அவங்க விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்லை, பயிரிடுறவனும் கடவுள் தான். பையன் என்ன படித்தாலும் சரி, தலையடமான வச்சாவது படிக்க வைக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? நம்ம தான் இப்படியே போயிட்டோம், பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும் சார். எனக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு உங்கள் அப்பனை பார்த்து கேட்டேன். அந்த ஆளுக்காக எதுவுமே பண்ணிக்கிறது தான், உனக்காக பண்ண எல்லாமே. 7 வயசுலேயே வேலை பார்க்குறீங்களே, களைப்பா இல்லையா? என்ன சார் பண்ணுறது, இன்னொரு 10 வருஷம் இருக்க போகிறோம். அவனோட பிள்ளைங்களை ஹீரோவாக்குறதுக்காக அப்பாக்கள் கடைசி வரைக்கும் வில்லங்களாவே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. பையன் ஜெயிச்சு என்ன எப்படிலாம் எவ்வளோ வரணும், என்ன வாழணும், என்ன 10 வருஷம்னு சொல்லி. அதான் சார், அந்த 10 வருஷத்தில் அவங்கள ஆளாக்கல சார்.
என்ன மனுஷன் இப்போ கூட அவனை ஆளாக்குறதெல்லாம் இருக்கீங்க. அவன் ஆளாக்கி நல்லா வந்து நம்ம சந்தோஷமா இருப்போம்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைங்க இருக்கக்கூடாது, அவ்வளோதான் சார். என் பேர்ல எவ்வளவு கடன் வேணாலும் இருக்கலாம் சார், ஆனா என் பையன் பேர்ல எந்த கடனும் வேணாம் சார்.